மாற்றிய மானுடன் தன் ஊற்று ஆர் குருதி புனல் பார் மகள் உண்டிலாளே ஏற்றான் இகல் இந்திரன் நீர் ஈரிருகால் எனக்கே தோற்றான் தனக்கு என் நெடுஞ்சேவகம் தோற்க என்றான். மாற்றா உயிர் எம்பியை மாற்றிய மானுடன் தன் ஊற்றார் குருதி புனல் பார்மகள் உண்டிலாளே. யாராலும் வெல்ல முடியாதவனாகிய என் தம்பி அதிகாரனை சாய்த்தவரான அந்த இலக்குவனுடைய ரத்தத்தை இன்றைக்கு பார்வர்கள் சுவைத்து குடிக்காவிட்டால் ஏற்றான் இகல் இந்திரன் ஈரிருகால் எனக்கே தோற்றான் தனக்கு என் நெடுஞ்சேவகம் தோற்று. இந்திரன் என்னிடத்திலே தோற்று என்னிடத்தை குற்றேவல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இந்திரனுக்கு நான் 4 முறை தோற்றுவதாக எடுத்துக்கொள்ள. என் நெடுஞ்சேவகம் 4 முறை ஈரிருகால் தோற்க. அது ஈரிருகால் இங்கே கொண்டு போடு. நான் 4 முறை அவனுக்கு நான் தோற்றதாக என்னுடைய ஆற்றல் தோற்றதாக எடுத்துக்கொள்ளவும். பாம்பின் தரு வெம்படை பாசுபதத்தினோடும் தேம்பற்பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏறி ஓம்பித் திரிந்தேற்கு இனி இன்று உதவாது போமேல் சோம்பித் துறப்பன் உயிர் சோறும் உவந்து வாழை. இனி சோறும் உவந்து வாழை. பாம்பின் தரு வெம்படை பாசுபதத்தினோடும் தேம்பற்பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏறி ஓம்பித் திரிந்தே எனக்கு இன்று உதவாது போமேல் சோம்பித் துறப்பேன் இனி சோறும் உவந்து வாழை. நாகாத்திரத்தையும் பாம்பின் தரு வெம்படை நாகாத்திரத்தையும் பாசுபதாத்திரத்தையும் தேம்பற்பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏதி ஓம்பித்திருந்தேன். பரமசிவன் குறைந்த பிறை சூரியவனாகிய பரமசிவன் கொடுத்த படைகளை எல்லாம் நான் இவ்வளவு காலமாக போற்றி பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இங்கு உதவாது போமே அவையெல்லாம் எனக்கு இன்னைக்கு உதவாம போச்சுன்னா எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சோம்பி துறப்பேன். உயிரை சோம்பல் அடைந்து என் உயிரையே துறப்பேன். இனி சோறும் என்னுடைய இனிமே ஒரு செய்கையை செய்ய மாட்டேன், சோறும் திங்க மாட்டேன். ஏதி தெய்வ ஏது பாட்பட தெய்வ ஏது ஓம்பி நாகாத்திரம் பாசுபாதாத்திரம் அப்புறம் இவர் கொடுத்த இவனுக்கு வாழ்க்கை மருந்தே நிகர் எம்பிதன் ஆருயிர் வவ்வினானை விருந்தே என அந்தகர்க்கு ஈகிலன் வில்லும் ஏந்தி பொருந்தேவர் குழா நகை செய்திட போந்து பாரின் இருந்தேனெனில் நான் அவ்விராவணி அல்ல என்றான். ராவணி அப்படிங்கிற பேர் இந்திரஜித்துக்கு ராவணி என்பது பேர். அப்ப அது என்னன்னாக்க வடமொழியில தசரதன் பிள்ளை தாசரதி, அது மாதிரி ராவணன் பிள்ளை ராவணி அப்படிங்கிறது வடமொழியிலையும் உண்டு. ஜானகி அந்த இது அதுதான் ஜனகன் பேட்ரோனமிக்னு சொல்றோமே இந்த மாதிரி தாய் வழி பெயர் தந்தை வழி பெயர். இவன் வந்து பாண்டுவோடைய பிள்ளையானதுனால பாண்டவர்கள், குந்தியோட பிள்ளைங்கிறதுனால கௌந்தேயர்கள். 3 பேருக்கும் அந்த பேர் உண்டு. பிருத்த அப்படிங்கிறது குந்தியோடைய முதல் பேரு, அதனால பார்த்தர்கள் அப்படின்னு 3 பேருக்கு பேர். பார்த்தன் அப்படின்னா தர்மபுத்திரன், பீமன், அர்ஜுன் 3 பேருக்கும் பார்த்தன். இதெல்லாம் மேட்ரோனமிக் வந்து அந்த பாண்டுவோட பேர் இருக்குது. அந்த மாதிரி இவன் ராவன். மருந்தே நிகர் என்கிதன் ஆருயிர் வவ்வினான் அமிர்தத்தை போன்ற என்னுடைய தம்பியின் உயிரை கொன்றவனை. இதுலயே ஒரு ஆக்சிமான் தெரியுது இல்லையா? அமிர்தம் உயிர் கொண்டது. அமிர்தத்தை போன்ற என் தம்பியின் உயிரை கொண்டவனை விருந்தே என அந்த ஈகிறேன். அவனை லக்ஷ்மணனை யமனுக்கு விருந்தாக கொடுக்கவில்லை என்றால் வில்லும் ஏந்தி கையில பெருசா வில் தூக்கி கொண்டு ஒரு தேவர் குணம் நகை செய்த என்னை பார்த்து தேவர்களெல்லாம் சிரிக்கட்டும் பாரில் இருந்தேனே. அப்படி இருந்தேன் என்றால் நான் ராவணி அல்ல, ராவணனுடைய பிள்ளை இல்லை.
ஏகா இது செய்தெனது இன்னலை நீக்கிடு எந்தைக்கு ஆகாதனவும் உழவோ எனக்கு ஆற்றலாமே மாகால் வரி வெஞ்சிலையோடும் வளைத்த போது சேகாகும் என்றெண்ணி இவ்வின்னலில் சிந்தை செய்தேன். ஏகா இது செய்து எனது இன்னலை நீக்கிடு எந்தைக்கு ஆகாதனவும் உழவோ. உன்னால முடியாததும் உண்டோம், எந்தைக்கு ஆகாதன உழவோ. அப்பனே உனக்கு ஏகான்னா ஏகா இது செய்து, ஓ இது செய்து, ஏகி இது செய்து, ஏகா இது செய்து என் இன்னலை எடுத்து நீ போய் நீ சொன்னதையெல்லாம் செய்து என் துன்பத்தை நீக்குவாயாக. எந்தக்கு ஆகாதனும் உண்டோ, என் அப்பனுக்கு செய்ய முடியாததும் உண்டோ, எனக்கு ஆற்றலார் மேல் எனக்கு எனக்காக பகைவர்கள் மேல கால் வரி வெஞ்சிலையோடும் வளைத்த போது சேகாகும் இதுவே உறுதியாகும் என்று நினைத்து உன்னை அனுப்ப நான் மனசுல நினைச்சேன். இது வரைக்கும் என்ன காரணத்தினாலே என்ன நீ அனுப்பவில்லைன்னு நினைச்சேன். உன்னைத்தான் நான் அனுப்ப நினைச்சேன். உன்னால ஆகாது முடியுமா உண்டா? நீ இப்ப போய் எந்தைன்னா இந்த பிள்ளைய பார்த்து அப்பனே சொல்றது இல்லையா? எந்தைக்கு ரொம்ப அன்பா சொல்றாங்க. எந்தைக்கு ஆகாது அப்பா உனக்கு ஆகாது உண்டா? சேகாகும் சேகுன்னு சேகுங்கிறது சேமம். எனக்கு உறுதியே உண்டாகும். உறுதி சேமம் என்றானை வணங்கி இலங்கு அயில் வாழும் ஆர்த்திட்டு ஒன்றானும் அரா உருவா உடல் காவலோடும் பொன்தாள் கணை நெடும் புட்டில் புறத்து வீக்கி வன்தாள் வைரச்சிலை வாங்கினான் வானை வென்றான். என்றானை வணங்கி என்று அவ்வாறு சொன்ன ராவணனை இந்திரஜித்து வணங்கி இலங்கு அயில் வாழும் ஆர்த்திட்டு கூர்மையான வாளை இடையே கட்டிக்கொண்டு ஒன்றானும் அரா உருவா உடற்காவலோடு எந்த ஆயுதத்தாலும் வெட்டவோ துளைக்கவோ முடியாது. ஒன்றானும் அரா உருவா வெட்டவோ துளைக்கவோ முடியாத உடற்காவலோடு கவசத்தோடும் பொன் தாழ் கணையின் நெடும் புட்டில் புறத்து வீக்கி அம்பள தோணியை முதுகிலே கட்டிக்கொண்டு வந்தாள் வைரச்சிலை வாங்கினான் வானை வென்றான். தேவர்களை வென்றவனாக இந்திரஜித்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு கிளம்பினான். வைர நெடுமால் வரை கொண்டு மலர்கண் வந்தான். செய்தொன்று முறாவகை இந்திரர்க்கென்று செய்த உயர்வன் சிலைய சிலை பண்டவன் தன்னை ஒட்டி துயரின் தலைவர் திவன் கொண்டது தோற்றமேதான். வைர நெடுமால் வரை கொண்டு மலர்கண் வந்தான். செய்ய ஒன்றும் உறாவகை இந்திரருக்கு என்று செய்த உயர்வெஞ்சிலை அச்சிலை பண்டு அவன் தன்னை ஓட்டி துயரின் தலை வைத்து இவன் கொண்டது தோற்றம் மீதான். அவன் கையில் இருக்கிற வில் எப்படி அவனுக்கு கிடைத்தது என்றால் வைர நெடுமால் வைரம் நெடுமால் பெரிய வைரம் போன்ற மலையை போல மலர்கண் வந்தான். பிரம்மாவானது செய்யறொன்றும் ஒரு வகையிலும் குற்றம் இல்லாதபடி செய்து கொடுத்தான். யாருக்காக செய்து கொடுத்தான்னா இந்திரனுக்காக செய்து கொடுத்தான். இந்திரனுக்கு என்று செய்த உயர்வெஞ்சிலை அச்சிலை பண்டு அவன் தன்னை ஓட்டி அந்த வில்லை இந்திரனை பழைய முன்பு தோற்கடித்த சமயத்தில் அவன் கையில இருந்து பிடிக்கிட்டான். பண்டு அவன் தன்னை ஓட்டி துயரின் தலை வைத்து இவன் கொண்டது. இந்திரனை துன்பத்தில் ஆழ்த்தி அவனை வெற்றி கொண்டு அவன் கையிலிருந்து பெற்றது வென்றது இந்த சிலை. இல்ல இது கொஞ்சம் கிளியரா இல்லையே. வைரம் நெடுமால் வரை கொண்டுன்னா அது எதை சொல்லுது? வில்லோட வர்ணனை. வில்லை பெரிய மலை போன்ற வைரம் போன்ற அந்த வில்லை கொண்டான் அப்படிங்கிறது வில்லை பிரம்மன் படைத்தான். ஓ, வைரம் நெடுமால் வரை கொண்டு மலர்கண் வந்தாங்கிறது பிரம்மன் படைத்தான். அது ஒன்றும் உறா வகை இந்திரனுக்கு என்று செய்ய ஒரு விதமான பழுதும் இல்லாமல் இந்திரனுக்காக
பிரம்மா செய்து கொடுத்தான். அந்த வில்லை அவனை தோக்கடிச்ச சமயத்துல அவனை துன்பத்துல அழுதி அவன் கையில வாங்கிட்டான். தேர்தலை வைத்து இவன் கொண்டது தோற்றம் மீது அதனுடைய வரலாறு. பிரம்மன் கொடுத்த வில்லு. இந்திரனுக்காக படைத்தது. ஒரு நிமிஷம், நான் வெளில போயிருந்த போது இந்த பாட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அதுல ஒரு சின்ன சந்தேகம். இந்த 8வது பாட்டுல விக்கற்கு ஒரு வெகுரை தூதுவன் என்று விட்டாய் வருது. விக்கல்னா எச்சில், எச்சிலுக்கு சமானம் என்று சொல்லி அந்த தூதனை நீ விட்டு விட்டாய். அதனால நம்முடைய செய்திகளை அங்க போய் சேர்த்து. வெகுரைனா வெவ்வேறு தோழன் வெறுமே கொடிய வார்த்தைகள், அவன் சொன்ன வார்த்தைகளை நீ கொண்டு சொல்லக்கூடிய அற்பமான தூதன் என்று நீ அனுப்பி விட்டாய். ஏன்னா இவர் உரையில கொஞ்சம் குழப்பமா என்ன போட்டிருக்காருன்னா, விருப்பமான பேச்சு சொல்லும் தூதன் என்று விட்டு விட்டார். அவன் விருப்பமான பேச்சை சொன்னான். வெவ்வுரை வெறுமையான உரை, விருப்பம் இல்லாத உரைன்னு தானே வரணும். அந்த உரை கூட சொல்லி அனுப்பப்பட்ட உரை. கரெக்ட். அதனால அங்க சொல்றத ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இவன் வந்து எச்சரிக்கை சமமானவன், யாரோ சொன்னதை வந்து நம்மகிட்ட சொல்றான்னு லிவிங் டேப் ரெக்கார்டர். அதனால அப்படின்னு நினைச்சு விட்டேன். இவனை போய் எனக்கு பண்ணேன். தோளில் கணை புட்டிலும் இந்திரன் தோற்ற நாளே ஆழித்திரள் நன்னவன் கொண்டன ஆழி ஏழும் மாளப்புணல் வற்றினும் பாலியராத வன்கள் கூலி கொடும் கூற்றிலும் காவதோர் கூடு போல்வர். கூலி அப்படிங்கிறதுக்கு பேம், காளிக்கு கூலி புரியுது, கூலிக்கு காளி புரியுது, இதெல்லாம் கலிங்கத்து பந்தயெல்லாம் பேய் அல்லது அந்த என்ன சொல்றது கொடிய கண்கள் பெய்தான். தோளில் கடை புற்றிலும் இந்திரன் தோற்றாலே ஆழித்திரள். அவன் அணிந்திருக்கக்கூடிய அம்பராதோணியம் இந்திரனிடத்திலிருந்து கொண்டதுதான். இந்திரன் தோற்றாலே அவன் தோற்ற சமயத்துல வில்லையும் எடுத்துக்கொண்டான், அவனுடைய அம்பராதோணியும் எடுத்துக்கொண்டான். அந்த அம்பராதோணி எப்படி என்றால் 6 மாள புனல் வற்றினும் பாரியார். 7 கடலிலும் நீர் வற்றினாலும் அந்த அம்பராதோணியில அம்பு விட்டுறாரு. வாரி ஆறாரு. பண்கண் கூலி கொடுங்கூற்றினுக்காவது ஒரு கூடு போல கொடிய கண்களையுடைய பேய்களுக்கும் யமனுக்கும் தங்குமிடமாக இருக்கக்கூடிய ஒரு கூடு போன்றது அந்த அம்பராதோணி. கொடுமைக்கெல்லாம் மொத்த வடிவமாக விளங்கக்கூடியது. இந்த அம்பராதோணி வில் வர்ணனை வந்து ராமனுடைய வில்லை வர்ணிக்கும் போது உலகெல்லாம் காக்கும் வில். இந்த வில்ல வந்து துன்பத்துக்கே இடம் கொடுத்த வில் என்று வர்ணிக்கலாம். இந்த கம்பன் தான் வில்லாளி தானே என்று விரலுக்கு முன்னுக்கும் வீரர் வீரன். குறைச்சு சொல்லவே முடியாது. பல்லாயிர கோடி படைக்கலம் பண்டு தேவர் எல்லாரும் மனைத்தலை யாவரும் மீந்த மேலு வில்லாளன் கொடுத்த விரிஞ்ச நடித்த மெய்மை அல்லார் புரியாதன யாவையும் ஆய்ந்து கொண்டான். பல்லாயிரம் கோடி படைக்கலம் பண்டு தேவர் எல்லோரும் முனைத்தலை யாவரும் மீந்த மேல் வில்லாளன் கொடுத்த விரிஞ்ச நடித்த மெய்மையெல்லாம் புரியாதன யாவையும் ஆய்ந்து கொண்டான். உள்ள போனா அவருடைய வெப்பன் கோத்துன்னு சொல்லுவாங்க ஆர்மியில, கேஓடி. அந்த அந்த இடத்துக்கு போனீங்க, அங்கே எல்லா வெப்பன்ஸ் அதில் தான் வைக்கிறது. அதில் அந்த இடத்துக்கு போகிறேன். பல்லாயிரம் கோடி படைக்கலம், பல விதமான ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பண்டு தேவர் எல்லாரும் முனைத்தலை யாரும் இல்லை. தேவர்கள் போர்ல, தேவாசுர போர்ல தோற்று போகும்போது விட்டு விட்டு முனைத்தலை போர்க்களத்துல போட்டு விட்டு ஓடி போன அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கார். யாவரும் மீந்த மேரு வில்லாளன் கொடுத்த பரமசிவன் கொடுத்ததாகிய ஆயுதங்கள், விரிஞ்ச நடித்த பிரம்மதேவன் கொடுத்த ஆயுதங்கள், வெம்மையெல்லாம் புரியாத கொடுமையான தொழிலை தவிர வேற எதுவும் அறியாதனவாகிய ஆயுதங்கள் யாவையும் ஆய்ந்து கொண்டான். செலக்ட் பண்ணி இங்க வந்து வெம்மை மேல ஒரு மெய்மைன்னு எடுத்துக்கிறாங்க. மெய்மைனா இயற்கை தொழிலான கொலை. இயற்கை
இயற்கை தொழிலான அதுக்கு மெய் வந்து கொள்றது. ம். ஓகே. அதனால அதை தவிர எது செய்யாது அப்படின்னு நான் எடுத்துட்டு இருக்கேன். படி. 100,000 ஆழியின் உண்மை தெரிந்து சீயத்து ஏறா மவை அன்னவை 1000 பூண்டதென்ப மாறாய் ஒரு இலங்கை நிகர்ப்பது வானுளோரும் தேராதது மற்றவனேறிய தெய்வமாத்தேர். அவருடைய தேர் 100,000 யாழியின் நோன்மை தெரிந்த சீயத்து ஏறா அவை அன்னவை 1000 பூண்டது. ஒரு லட்சம் யாழியின் நோன்மை தெரிந்த சீயம், அதுல இருந்து செலக்டட் 100,000 யாழியின் வலிமை தனித்தனியாக கொண்டதாகிய சிங்கங்கள். இப்படிப்பட்ட சிங்கங்கள்ல 1000 சிங்கங்கள் பூட்டிய பெருந்தேர், 1000 சிங்கங்கள் பூட்டிய பெருந்தேர் மாறாய் ஒரு இலங்கை நிற்பது நிகர்ப்பது. அதனுடைய அளவு எவ்வளவு பெருசுன்னு சொன்னா அதுவே இன்னொரு இலங்கை, அதுவே ஒரு மூவிங் இலங்கை. இது நிலையாக இருக்கக்கூடிய இலங்கை, இது மூவிங் இலங்கை. இலங்கை நிகர்ப்பது வானோரும் தேராதது. பட் தேவர்களுக்கும் இது இது இத்தன்மை எது என்று அறிய மாட்டார்கள். அவன் ஏறிய தெய்வமாட்டார். அப்படிப்பட்ட தேரில ஏறினா தேரோட பொன் சென்றறியா ஓவனத்தனி புள்ளி நிற்கும் மின் சென்றறியா மழுவாளன் விடைக்கு மேனாள் பின் சென்றதெல்லாம் பெருகும் சிறப்புற்ற போதும் முன் சென்று அறியாதது மூன்றுலகத்தில் உண்டு. பொன் சென்று அறியா உனத்தனி புள்ளி நிற்கும் மின் சென்று அறியா மழுவாளன் விடைக்கும் மேல்நாள் பின் சென்றது அல்லால் ஒரு பெருஞ்சிறப்பு உற்ற போதும் முன் சென்று அறியாதது மூன்று உலகத்தினோட. இந்த தேருக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. உண்மையமான கருடனுடைய கருடன், அதாவது கருட வாகனனாகிய திருமால், அந்த கருடனுக்கும் மின் சென்று அறியா மழுவாளன் விடை மின்னலுக்கும் ஒப்பாக சொல்ல முடியாத, அதை விட மேம்பட்ட கோடரியை உடையவனாகிய சிவனுக்கும் சிவனுடைய விடைக்கும் நந்திக்கும் ரிஷபத்துக்கும் கருடனுக்கும் இது பின்னால்தான் போயிருக்கு, முன்னால போனதில்லை. என்ன கேட்ச் இல்ல, பின்னால்தான் போயிருக்குன்னா துரத்தின் தான் போயிருக்குன்னு அர்த்தம். முன்னால போயிருக்கணும் ஓடி போச்சுன்னு அர்த்தம். சோ பின்னால போறதுங்கிறது சிறப்பு. ஊர்ல பின்னால போயிருக்கு அப்படின்னா தொடர்ந்து போயிருக்கு. இது இது கருடனையும் நந்தியையும் தொடர்ந்து தான் போயிருக்க தவிர முன்ன ஒரு சிறப்பு ஊற்ற போதும், ஒரு பெருஞ்சிறப்பு, பெரிய அகேஷன். நான் லீட் பண்ணி போறேன்னு கூட முன்னாடி போறது என் முன் சென்று அறியாத மூன்று உலகத்தின் அதுக்கு பின்னால போய் தெரியாது, சரி முன்னால போய் தெரியாது. ஏயா தனிப்போர் வழிகாட்டிய இந்திரன் தன் சாயா பெருஞ்சாய் கெடத்தாம்புகளால் தடந்தோள் போய் ஆத்தவன் மந்தனன் மந்தனன் என்று பூசல் பேயாத்து எழுந்து ஆடு நெடுங்கொடி பெற்றதம்மா. ஏயா தனிப்போர் வழிகாட்டிய இந்திரன் தன் சாயா பெருஞ்சாய் கெட தாம்புகளால் தடந்தோள் போய் ஆர்த்தவன் மந்தனன் மந்தனன் என்று பூசல் பேய் ஆர்த்து எழுந்து ஆடு நெடுங்கொடி பெற்றதாம். அவனுடைய கொடியில, அவனுடைய தேர்ல கொடி பேய் சித்திரன் தீட்டப்பட்ட கொடி அவனுடைய கொடி. ஏயா தனி போல் இல்லாத சிறந்த வலிமையுள்ள போர் வலிமையை காட்டிய இந்திரன் தன் சாயா பெரு அழியாத பெருமை சாயா பெரு சாயா பெருஞ்சாய் கெட பெரும் சாய் கெட சாயை கெட, இதுதான் சாய். அவனுடைய அழியாததாகிய சாயாததாகிய சாய், இது வீரம். இந்த அதனுடைய சாயையானது கெட்டு போகும்படி தாம்புகளால் கயிறுகளால் தடந்தோல் போய் ஆர்த்தவன் வந்தனன் வந்தனன் இந்திரனுடைய தோள்களை கயிறாலே கட்டியவன் இதோ வந்தான் வந்தான் என்று
பூசல் அந்த தேர்ல இருக்கக்கூடிய பேய்கள்லாம் ஏதோ வருகிறான் என்று கூவும்படி பராக் என்று கூவும்படி அந்த கொடி பறந்தது. சிறுகை பெருந்தானவன் தானவர் ஊனொடும் தேய்த்த நேமி எதுகை திசை யானையை ஓட்டியது என்னலாமே மதுகை தடந்தோள் வழிகாட்டிய வானவேந்தன் முதுகை தழும்பாக்கிய மெய்யொழி முட்டதம்மா. மொய் ஒளி முட்டதம்மா அப்படிங்கிற பாடம் வந்துட்டு மெய்யொழின்னு இருக்கா? மொய்யொழி மொய்யொழி மெய்யொழி நான் என்ன படிச்சேன்? இது மொய்யொழி. செதுகை பெருந்தானவர் ஊரோடும் தேய்த்த நேமியர். தேர் ஓடின ஓட்டத்துல அதனுடைய சக்கரங்கள் செதுகைனா ஈவில் தீமையானது தீங்கானது. அத என்ன செதுகை பெருந்தானவர் இவங்க வந்து அரக்கர்கள் தானவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தனுவோடைய பிள்ளை தானவர் ஊனுடன் தேய்ந்த நேமியர். அவங்க தரையில போட்டு அரைச்சு அதுக்கு மேல ஓடிது. தானவர்களை வீழ்த்தி தரையோடு தரையாக தேய்த்தபடி இந்த தேர் அவங்க மேல ஓடி இருக்கு. தேய்த்த நேமியர் கைதிசை யானையை ஓட்டியது என்னலாமே. திசை யானைகளை முதுகு காட்டும்படியாக ஓட்டியது இதுதான் என்று சொல்லலாமே. இந்திரனை பிடிச்சு மதுகை தடந்தோடு வழிகாட்டிய வானவேந்தன் மிகச்ச பெரிய தோல் வலிமையை காட்டியதாகிய இந்திரன் அவன் என்ன பண்ணானா பிடிச்சுன்னு வரும்போது தாம்பால கட்டி போட்டான். இந்த தேருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மொட்டு இல்லையா, அந்த மொட்டு எங்கக்கூடிய அந்த உறுப்பு அதோட சேர்த்து தான் கட்டி போட்டான். இந்திரனுடைய முதுகு இந்த 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 மொட்டுல தான் படிந்திருந்ததான். முதுகை தழும்பாக்கிய மொய்வொழி அவன் முதுகுல தழும்பு ஏற்படுத்திய மொட்டு இந்த தேவனுடைய மொட்டு. அத்தேரினை ஏறியது ஒப்பன 1000 தேர் ஒத்து ஏய்வன சேமமதாய் வர உள்ளம் வெம்போர் பித்தேரினன் என்ன நடந்தனன் பின்பலால் மற்ற எத்தேவரையும் முகம் கண்டறியாத வைத்தான். அத்தேரினை ஏறியது ஒப்பன 1000 தேர் ஒத்து ஏய்வன சேமமதாய் வர உள்ளம் வெம்போர் பித்தேரினன் என்ன நடந்தனன் பின்பலால் மற்ற எத்தேவரையும் முகம் கண்டு அறியாத வைத்தான். அந்த தேர் அவன் ஏறின தேரை போல இன்னும் 1000 தேர்கள் சேமத்தேர்களாக கூட வர சேமதாய் வர உள்ளம் வெம்போர் பித்து போர் பித்து ஏறிய உள்ளம் உடையவனை போல நடந்து வந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா எல்லா தேவர்களையும் எல்லா மூர்த்திகளையும் முதுகத்தான் பார்த்துருக்கான், மூஞ்சியை பார்த்தது இல்லை. வந்தாலும் திரும்பி வந்தாலும் ஓடி போயிடுவான். முதுகத்தான் பார்த்து முகத்தை பார்த்தது முகம் கண்டு அறியாத அண்ணானோடு போயின தானே அறிந்து கூற என்னால் அரிது ஏனும் இயம்புவான். அண்ணானோடு போயின தானே அறிந்து கூற என்னால் அரிது ஏனும் அரிதேனும் இயம்பு வான்மீகன் என்னும் நான் மறையான் அது 40 வெள்ளம் என்ன சொன்னான் பிறர் யார் அது உணர்ந்து தொகுக்க வல்லார். பாடல ஒரு 2-3 தடவை நம்ம இதுக்கு முன்னால நம்மளுடைய அந்த பாடலுக்கு படிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். அண்ணானோடு போயின தானே அளந்து கூற என்னால் அறிதேனும் இயம்பு வான்மீகன் என்னும் நல்லான் மறையான் அது 40 வெள்ளம் என சொன்னான் பிறர் யார் அகுது உணர்ந்து தொகுக்க வல்லார். இந்திரஜித்தோட போன படையின் அளவு என்ன என்பதை இத வால்மீகி சொல்லியிருந்தா பிரம்மாஸ்திர படத்துல சொல்லிருக்கணும். ஏன்னா இந்த இது தனி படலம் கிடையாது.
முதல் போர் புரிபடத்துல அவனுக்கு போர் இந்திரஜித்து கடந்ததுக்கான தனி வர்ணனை கிடையாது. சொல்லியிருக்க பின்னால அண்ணானோடு போயின தானே அளந்து கூற என்னால் இருந்தேன். அவனுடைய இந்திரஜித் கூட போன அளவு தானே சேனையினுடைய அளவு என்ன என்பதை என்னால் அளந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. வால்மீகன் ஒருத்தன் தானே அந்த நான் நிறையா வால்மீகத்தை ஒட்டி நடக்கவில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. வால்மீகியோட பேர் இங்க கோப்படுறான். அங்க வாங்கலும் பாகராமும் அழித்த வால்மீகி என்பான். அந்த ஆரம்பத்தில் வகுத்த வால்மீகி என்பான். அந்த இதுல வருது. அங்கேயும் வால்மீகி பேர் வருது. ஆனா அங்க வந்து அது இடைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் உண்டு. இந்த இடத்துல எனக்கு சொல்றது தெரியாது. பட் எதுக்காக இப்படி வலிஞ்சு நிற்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம பார்த்து தான் வரோம். எத்தனை இடத்துல அது ஒட்டி இருக்கு, எத்தனை இடத்துல மாறி இருக்கு. நான் நிறையா அது 40 வெள்ளம் என்ன வால்மீகி 40 வெள்ளம் சன்னியம் என்று சொல்லியிருக்கான். பிறகு வேற யாருக்கு வால்மீகியை விட்டா வேற யாரால அதை அறிந்து தொகுக்க வரலாம்? எத்தனை பேர் போனது, எத்தனை பேர் என்று சொல்ல முடியும். தூமக்கண் அரக்கனும் தொல்லமர் யார்க்கும் தோலா மாவக்கனும் அந்நெடுந்தேர் மணி ஆழி காக்க தாமக்குடை மீது உயர பெருஞ்சங்கம் விம்ம நாமக்கடல் பள்ளிய நான்கடல் மேலும் நாற்கடல் மேலும் போயிருக்கு. தூமக்கண் அரக்கனும் தூம்ராட்சன் தூமக்கண் புகைக்கண்ணன் அப்படின்னு பேரும் பயன்படுத்துவான். தூமக்கண் அரக்கனும் தொல்லவர் யாருக்கும் தோலா மாவக்கனும் மாபெரும் பக்கன் மகாபார்ஸ்வான். அவங்க 2 பேரும் தூம்ராட்சன் மகாபார்ஸ்வான் 2 பேரும் அந்நெடுந்தடி தேர் மணி ஆழிகாக. இந்த இதுக்கு வந்து சக்கரத்துக்கு 2 பேர் காவல். இது வந்து மகாபாரதம் படிக்கும்போது அது இதனுடைய இது புரியும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர் போச்சுன்னா மெயின் ஒரு முக்கியமான பிரதானமான அந்த தேராளி அவனுடைய தேருக்கு 2 பக்கத்துல 2 பேர் காவல் இருப்பாங்க. அர்ஜுனுடைய தேருக்கு சாத்தியகி ஒருத்தனும் 2 பேர் காவல் அவனுடைய சக்கரத்தை காவல். என்னன்னா வரிசையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இவனுடைய தேரு பக்கத்துல இவன் தேரு, அதுக்கப்புறம் இன்னொரு காவலாடைய தேருன்னா சக்கரத்தை உடைக்கிறதுனா அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் உடைக்கலாம், இல்லைன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம் உடைக்கலாம். வலது பக்கத்துல இருக்கிறவனுடைய வலது சக்கரம், இடது பக்கத்துல இருக்கிறவனுடைய இடது சக்கரம், இதுதான் உடைக்கணும் டக்குன்னு. நடுவில் இருக்கிற சக்கரத்துல இவனுக்கு பங்கம் ஏற்படாது. கட்டம் இருந்தால் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க நிதானமா ஸ்டார்லாம் மாட்டி வந்துடுவாங்க. அப்படி அந்த மாதிரி இதுவரையில வந்தவங்க எல்லாம் அக்ககுமா அது அதிகாரம் எல்லாம் இந்த மாதிரி தேர்வு இப்பதான் அவங்களுக்கு புரிய தொடங்கி இருக்கு. பணம் வந்துருக்காங்க. பெரும்போர் செய்கிறாங்க. இந்திரனுடைய போரை பத்தி பார்க்கிறோம். ஒரு அவருடைய தேருக்கு சக்கர காவலாக தூம்ராட்சனும் மகாபார்ஸ்வானும் மாபெரும் பக்கனும் தூமக்கண் அரக்கனும் புகைக்கண் அரக்கன் 2 பேரும் வராங்க. தாமக்குடை மீது உயர மாலைகளை அணிந்ததாக பெரிய குடை தேரின் மேல பெருஞ்சங்கம் சங்கம் ஒழிப்ப நாமக்கடல் பள்ளியம் நாற்கடல் மேலும் இருப்ப பல வகையான வாத்தியங்கள் அச்சந்திருவதாகிய கடலை போல நாற்கடலை மேலும் அதுக்கும் மேலும் மிகுதியாக ஆட்பொழித்து எழுப்ப தேராயிரம் ஆயிரக்கோடி தன்மாடுகள் போராணை துறப்பின் அவற்றை இரட்டி போத தாரார் புறவி கடல் பெண் செல்ல சாணை வீர பேராழி முகம் செல்ல சென்றதன் பேச்சியில்தான். தேராயிரம் கோடி தன் மாடு செல்ல அவனை சுற்றியும் 1000 கோடி தேர்கள் சூழ்ந்து வர அவனை படிக்க முடியாது. டைரக்டா போர் ஆணை புறத்தின் அவற்றை இரட்டி போல பின்பக்கத்துல
அதுக்கு 2 பங்கு யானைகள் தொடர்ந்து வர தார் ஆர் புறவிக்கடல் பின் செல்ல அதற்கும் பின்னால மாலைகளை எழுந்ததாக குதிரை குடலாவது இன்னும் பின்னால செல்ல தானை வீர பேராழி முகம் செல்ல காலாட்கள் முன்னால எல்லாருக்கும் முன்னால காலாட்படை செல்ல சென்றனன் பேர்ச்சி இல்லாம் சற்றும் பின்வாங்காதவனாகிய இந்த பெயர்தல் அதோட திரிவு. நின்றனன் இதற்குவன் பொன்றினன் ராவணன் புதல்வன் ஓர்க்கு இனி அன்று அவன் அதனே அமரர் வேந்தனை வென்றவன் வரும் என விரும்பும் சிந்தையான் அறிந்த சிந்தையான்ல நின்றனன் இலக்குவன் களத்தை நீங்கள் அங்கே போர்க்களத்திலே லக்ஷ்மணன் நிற்கிறான். களத்தை நீங்கள் அங்கே களத்தை விட்டு அகலவே இல்லை. அதிகாயனை கொன்ற பிறகு பொன்றினன் ராவணன் புதல்வன் ஒரு பிள்ளை செத்து போயாச்சு. அதுக்கு முந்தின பிள்ளை ஏற்கனவே அனுமான் கொன்னாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் தான். போருக்கு இனி அன்று அவன் அல்லனே அமர வேந்தனை வென்றவன். ஒண்ணு ராவணன் வரணும் சண்டைக்கு. இப்போ வரப்போறது ராவணனா இருக்கும். இங்க ஏன் அவன் சொல்லிருக்காங்க முந்தின வயது ராவணன் புதல்வன் அந்த ராவணனை குறிப்பிட்டிருக்கிறதுனால அவன் அல்ல ஒண்ணு ராவணன் வரணும் இல்லைன்னா அமரர் வேந்தனை வென்றவன் வரும். இந்திரனை வென்றவனாகி இந்திரஜித் வரும். ஒண்ணு ராவணன் வருவான் இல்லை இந்திரஜித் வரும். யார் வரணும் பார்க்கலாம் என்று இந்திரஜித் வருவான் என்று விரும்பும் சிந்தையா இவன் வருவான் என்று விரும்பி நிற்பவனாகிய அவன் ஏன் திரும்பி போகங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம ஊகிக்கலாம். திரும்பி போட்டா இன்னொரு ராமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் இங்கே இருந்தா முன்ன கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் வச்சு அதுக்குள்ள வந்துட்டாங்க மறுபடியும் அடிச்சு அப்படின்னு யார் இவன் வருபவன் எவ்வாய் என வீரவன் தொழிலான வினவ வீரனன் ஆரிய இவன் இகழ் அமர் வேந்தனை போர் கடந்தவன் இன்று வலுது போர் என்றான். விபீஷ்ணா பக்கத்துல இருந்து பல விஷயங்களை இலக்குவனுக்கு சொல்லி கொடுத்து விட்டான் என்று நிறைய பேர் சொல்றாங்க. பட்டிமன்றங்கள் எல்லாம் பெரிய பிரதானமான வாதம் இதுதான். இதுவரையில அதிகாயம் வலைப்படத்துல வரையில கூடவே வந்திருக்கான் விபீஷ்ணன். என்ன ஆலோசனை சொன்னான்? முதற் போர் பிரிவடத்துல ராமனுக்கு என்ன ஆலோசனை சொன்னான்? அதிகாயம் வலைப்படத்துல சொல்லல. இதுவரையில எதுவும் சொல்லல. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்குறது. யார் இவன் அதுக்கு முன்ன கும்பகோணம் வரும்போது இது யாரு அப்படின்னு சொன்னான். சொல்றது என்ன பெரிய இன்ஃபர்மேஷன். ஆனா இவனை எப்படி கொல்றது அப்படின்றத எங்க சொல்றான் அப்படின்னு சொன்னா நிகும்பரையாக சொல்றான். அதுக்கு முன்னால அவன் சொன்னதெல்லாம் ரொம்ப போன இதுல காற்று தேவன் அவன் அதிகாயனை கொள்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி அது விபீஷணன் சொன்னது. அது மாருதியோட அப்பா. யார் இவன் வருபவன் எம்புவார் என வருவது யார் என்று லக்ஷ்மணன் விபீஷணனை கேட்க வீரவேந்தருடன் வினவ வீடன் ஆரிய இவன் இகல் அமரர் வேந்தனை போர் நடந்தான் என்று வலிது போர் என்றான். இவன் இந்திரனை ஜெயித்தவன் ரொம்ப பெரிய போர் இருக்கிறது. இத அனுமன் அங்க பார்க்கும்போதே சொல்லிட்டான். லக்ஷ்மணனுக்கு பெரிய போர் இருக்கு அப்படின்னு சுந்தரகாண்டத்திலே சொல்லியாச்சு. எண்ணியது உணர்த்துவது என்று ஒன்று எம்பிரான் கண் அகன் பெரும் படை தலைவர் காத்திட நன்னின துணையோடும் பொழுது நன்று இது திண்ணிலில் உணர்த்தியால் தெளிவும் சிந்தையால். விபீஷணனுக்கு கொஞ்சம் லேசா ஒரு இது தோன்றது. அவனுடைய நிலைமை இந்த படகுல ரொம்ப பரிதாபத்துக்குரியதா போயிடும். எல்லாரும் இறந்து போய் அவன் மட்டும் நிற்கும்போது அவன் எப்படியெல்லாம் கட்டப்பட பார்ப்போம். எண்ணியது உணர்த்துவது ஒன்று உள்ளது என்கிறான். நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லணும். கண்ணகன் பெரும்படை தலைவர் காத்திட நன்னின துணையிடும் புரிதல். உன்னை சுற்றி எல்லோரையும் வைத்துக் கொண்டு கூட அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த போரிடுவது நல்லது. இது திண்ணிதின் உணர்த்தியால் தெளியும் சிந்தையால் உன்னுடைய தெளிவான சிந்தையினாலே இதை உறுதியானது என்று ஏற்றுக்கொள்வாயாக. மாருதி சாம்பவன் வானேந்திரன்
தாரை செய் நீதன் நீதன் என்று இணையதன்மையார் வீரர் வந்து உடன் உற விமல நீ நெடும்போர் செய்ய தகுதியால் புகழின் பொனியாய். விமல மாருதி சாம்பவன் வானரேந்திரன் தாரைச்சே நீலன் என்று இணைய தன்மையார் வீரர் வந்து உடன் உற விமல நீ நெடும்போர் செய்ய தகுதியால் புகழின் பூணினாய். விமல குற்றமற்றவனே புகழின் நெடும் பூணினாய், புகழையே ஆரமாக அணிந்தவனே, உன் கூட மாருதி ஹனுமன், ஜாம்பவான், வானரேந்திரன் சுக்ரீவன், தாரைசே அங்கதன், நீலன் என்று இணையதன்மை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் கூட வந்து உன்னை சூழ்ந்து நிற்க நீ நெடும்போர் செய்ய தகுதியா, உன்னை சூழ்ந்து நிற்கும்படியாக நீ இந்திரஜித்தோட போரிடுவது நல்லது. இதையெல்லாம் சொன்ன அதிகாயம் வர்றதுக்கு முன்னாடியும் இதையெல்லாம் சொன்ன அதிகாயம் வர்றதுக்கு முன்னாடியும் அன்பாத் இல்ல அப்பவும் இதே தான் சொன்னான். தனியா போகக்கூடாது, கும்பலோட போனோம் அப்படின்னு அப்பவும் அதே தான். அது எக்ஸாக்ட் பாட்டை எடுத்தா தெரியும். பட் இதே கருத்து தான். சுத்தி எல்லாரும் இருக்க நீ போ செய் அப்படின்னு அப்போ சொன்னா இப்பவும் அதே தான் சொல்றான். இந்த படம் முடிகிற சமயத்துல சூரிய அத்தமனம் ஆயிடுது. சூரிய அத்தமனம் உடனே ஜாக்கிரதை இப்பவே கொண்டு இப்ப கொல்லன்னா அவனுக்கு வந்து பலம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிலாம். அதுக்குள்ள அவன் வந்து போய் மேகத்துக்கு நடுவில் மறைஞ்சிடும், அங்கேருந்து நாகத்தை விட்டுறான். அப்படிதான் அது அதை கேட்டுட்டு தான் போறான்னு நினைக்கிறேன். இவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு தான் இந்த பேசி கொண்டு இருக்கும்போதே போயிடும். இதுலயா இல்ல ராமன் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தாதன்னு சொல்றத வந்து இந்திரஜித் அது பின்னாடி வரும். இவங்க பேசுறதுல இருந்து ஹீ டிசைட்ஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இவங்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டு சோ அவங்க போய் அதுக்கான இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வரும்போது பார்க்கணும், ரொம்ப அற்புதமான இடங்கள். அதுல தழல் சார்த்தி பிரம்மாஸ்திரத்தை எய்யும் போது தழல் சார்த்தினா அது கல்புரம் அப்படின்னு உரை எழுதுறாங்க. எனக்கு என்னுடைய இதில் எப்படி தோன்றுறதுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரி அது ஒரு பெரிய மிசைல் மாதிரி அதற்கு இட் வாஸ் ஃபயர்ட். அது எப்படி இருக்கும் போனாங்க, என்ன மாதிரி இதுங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். 10,000 தேவர் பக்கமாக எல்லையில் சேனை கொண்டு எதிர்த்த இந்திரன் ஒல்லையில் நுழைந்தன உயிர் கொண்டு உய்ந்துள்ளான் மல்லன் தோழினாய் அமுதின் வன்மையால். 10,000 தேவர் பக்கமா எல்லையில் சேனை கொண்டு எதிர்ந்த இந்திரன் ஒல்லையில் உடைந்து. இங்க இருக்கிறது ஒரு 10 பேரு. முந்தின பாட்டுக்கு அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடலாம். எல்லாம் உடன் எய்திய பின் இவனே வில்லானனோடு போர் செய்ய வேண்டும் அப்படிதான் சொல்றாங்க. இங்க வந்து எல்லாம்னு சொல்லாம பேரை லிஸ்ட் போடுறோம் அவ்வளவுதான். மற்றபடி அதே கருத்து தான் இங்க. அங்க ராமன் கிட்ட சொல்றது, அங்க ராமன் கிட்ட சொல்றது, இங்க இலக்கம் கிட்ட சொல்றது. இங்க ஒரு 10 பேரை வச்சுன்னு போறதை பத்தி நீ கவலைப்படாத. 10,000 தேவர் பக்கமாக எல்லையில் சேனை கொண்டு எதிர்த்து எத்தனையோ 10,000 தேவர்களை பக்கத்துல சூழ்ந்து புடை சூழ வந்து எதிர்த்த இந்திரன் ஒல்லையில் உடைக்கணும் சீக்கிரமா, ரொம்ப சுலபமா தோற்று போயிட்டான். உயிர் கொண்டு உய்ந்துள்ளான் மல்லன் தோழினா அமிர்தம் அருந்தியவன் என்ற ஒரே காரணத்தினால அவன் உயிரோட பழைச்சிருக்கான். பெருமை மிகுந்த அழகிய தோளை உடையவனே. ஏதோ 10 பேரை நான் பக்கத்தில் வச்சு சொல்றேன்னு நினைக்காத. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவர்களோட சூழல் வந்த இந்திரன் தோற்றான். உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவன் அமிர்தம் அருந்தியதான். இனியவை மறைமோ இந்திரன் புய பனிவரை உடனிடும் பாச பக்கரழம்பு அனுமனை பிடித்துள்ளனான போதி வந்தனு மறை வித்தகன் சாற்றற் பாலதோ. இனி எவை மறையுமோ இந்திரன் புய பனிவரை உடன் எடுத்து பல்தெரு அனுமனை பிடித்துள்ள போது இவன் தனுவரை வித்தகம் சாற்றற்பாளரோ தடுக்கற்பாளரோ அல்லது சாற்றற்பாளர். இந்திரனுடைய தோளில நிலையாக நிற்கிறது இந்த தழும்பு. கயிறால இவன் இந்திரஜித்து கட்டின தழும்பு தோல்ல நிலைத்து இருக்கு. இனி எவை மறையுமோ அந்த தழும்பு அவன் தோலை விட்டு போக போறதில்லை. இந்திர புயல் பனிவரை உட
பனிமால் இமயத்தை போல உயர்ந்த தோள்களை உடையவனாகிய அந்த இந்திரனுடைய தோளில் இந்த தழும்பு மறையாது. அவளுடைய அனுமனை பிடித்துள்ளான். இவன் வந்து சுந்தரகாண்டத்துல அனுமனையே கட்டி போட்டவன் அவன். ஆன போது இவன் தனுமரை வித்தகம் தடுக்கப்பாகும், சாட்டிருப்பாகும். இவனுடைய வில்லாற்றல் என்பது சொல்லி இந்திரனை கட்டி போட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுமனையும் கட்டி போட்டோம் என்றவன் இறைஞ்சலும் இளைய வள்ளலும் நன்றன மொழிகளும் நடுவினானரும் வன்றிடன் மாருதி இலங்கை கோமகன் சென்ற நில வன்மேல் என்னும் சிந்தையான். அவருக்கு எங்கேனோ வந்துருவார் என்று அவன் இறங்கினான் என்று இவ்வாறு விபீஷணன் சொன்னான். இளைய வல்லலும் நன்றி என மனிதர் சரி அப்படி இருக்கட்டும் என்று இலக்குவன் சொல்லவும், நடுகினாரோ வந்திரல் மாருதி அங்கிருந்து வந்துவிட்டார். என்ன 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 நினைச்சு இலங்கை கோமகன் சந்திரன் ஏழாவது மேல நினைச்சிருக்கான். லக்ஷ்மணன் மேல இந்திரஜித்து படை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை யோசித்து அனுமன் இலக்குவன் பக்கத்துல வந்து நின்றான். கூற்றமும் கற்படும் புதைப்ப கோத்தெழு தோற்றமும் இராவணி துணிவும் நோக்குரா மேற்றிசை வாயிலை விட்டு வெங்கடம் காற்றென அணிகினன் கடிதின் வந்தரோ. கூற்றமும் கற்புலம் புதைப்ப கோத்தெழு தோற்றம் ராவணி துணிவும் நோக்குரா மேற்றிசை வாயிலை விட்டு வெங்கடும் காற்றென அணிகினன் கடிதின் வந்தரோ. யமனும் கண்ணை பொத்திக் கொள்வதாக அவ்வளவு பெரிய தோற்றத்தையும் ராவணன் மகனாகிய ராவணியின் நெஞ்சு துணிவு முடிவு அவனுடைய மனத்திலே ஏற்பட்டிருக்கிற தீர்மானத்தையும் பார்த்து அவனுடைய தோற்றத்தையும் தீர்மானத்தையும் பார்த்து மேற்கு வாசலை விட்டு உயரென வந்து வடக்கு வாசலுக்கு வந்து சேர்ந்தான். கடிதம் வந்து வடக்கு வாசலில் இங்க இலக்குவன் பக்கத்துல வந்து சேர்ந்தான். அங்கதன் முன்னரே ஆண்டை ஆணையில் துங்கவன் தோழினார் எவரும் சுற்றினார். செங்கதிரோன் மகன் முன்பு சென்றனன் சங்கநீர் கடலென தழிய தானையான். அங்கதன் முன்னரே ஆண்டையான். அங்கன் சொல்ல வேணும், ஏற்கனவே அங்க இருக்கான். அயல் துங்கவன் தோழினார் எவரும் சுற்றினார். வலிமை வாய்ந்த உயர்ந்த தோள்களை உடைய எல்லோரும் அருகிலே சுற்றி கொண்டார்கள். செங்கதிரோன் மகன் முன்பு சென்றனர். சுக்ரீவன் எல்லோருக்கும் முன்னாலே வந்து நின்றான். சங்கநீர் கடல் என தழியதானே பெரிய கடலை போல அங்குகள் நிறைந்ததாகிய கடலை போல வானர சேனையானது இலக்குவனுக்கு முன்னாலே வந்து சூழ்ந்தது. அவன் அங்க தனியா அனுப்பி அவன் வந்து அதிகாரன் வந்து போருக்கு கூப்பிடும் போது லக்ஷ்மணன் அனுப்பி அவர் அனுப்பி வச்சார். திருமலை அவருக்கு செய்தி தெரியாது. திருமலை இருதிரை பெருங்கடல் இரண்டு திக்கினும் பொறுதொழில் வேட்டெழுந்த ஆத்து பொங்கின வருவன போன்றன மனத்தினால் சினம் திருகின எதிரெதிர் செல்லும் சேனையே. இரு திரை பெருங்கடல் இரண்டு திக்கினும் பொறுதொழில் வேட்டெழுந்த ஆத்து பொங்கின வருவ போலன மனத்தினால் சினம் திருகின எதிரெதிர் செல்லும் சேனை. மனத்துல அடக்க முடியாத கோபத்தோடு எதிரெதிராக பொங்கி கிளம்பிய இரண்டு சேனை எப்படி இருந்தது என்றால், இரண்டு கடல்கள் ஒன்றின் மீது ஒன்று உறுத்து எழுந்ததை போல, இரண்டு கடல் ஒன்றை ஒன்று எதிர்த்து கிளம்பியதை போல இரண்டு சேனைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து கிளம்பின. அவ்வளவுதானா? மனத்தினால் சினம் திருகின இருவிரை பெருங்கடல் இரண்டு திக்கினும் பொறுதொழில் வேட்டு போர் செய்கிற விருப்பத்தினால எழுந்த ஆத்து வருவனம் போன்றன. இந்த வருவனம் போன்றன என்ன? கடல்கள் வருவதை போன்றன. ஓ, ரெண்டு கடல்ல
எதிரெதிராக வருவதைப் போல எதிரெதிர்